ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். சுரேஷ் மதிக்கு முன்னாடி குறுக்க முறுக்க நடந்துட்டு அவரும் டியூட்டிக்கு ரெடி ஆகிட்டு இருந்தார். காலேஜுக்கு போகிறதுக்கு அதே மாதிரி மதியம் ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. தொட்டதுக்கெல்லாம் சண்டை போடுற மதி ஏன் இந்த தடவை சண்டை போடலை, ஒருவேளை நல்ல மூடில் இருக்காரோ அப்படின்னு சுரேஷ் நினச்சிக்கிட்டாரு. அடுத்து நடந்த விஷயத்தெல்லாம் அவருடைய அப்பா கிட்ட அவங்களுடைய மனைவி சொல்லும்போது அதுக்காக அவர் எந்த ஒரு ரியாக்ஷனுமே காட்டல. ஸோ மதி நம்ம மலரும் 2 பேரும் சாரி கேட்டு சமாதானம் ஆனதுக்கப்புறமா தான் இப்போ மலர் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நடந்துட்டுருக்காங்க. மதி நம்ம அவ்வளோ பாசமாக இருந்தோம், டக்குன்னு நம்மளை சுயமரியாதை இல்லாதவன்னு கேட்டுட்டாலேன்ற ஒரு கோவத்தில் அவங்க இருந்தாங்க. இப்போ அந்த கோவம் சரியாயிடுச்சுன்னு அவங்களே சொன்னாங்க. மதி சாரி கேட்டதுக்கப்புறமா அது உண்மை தானே, மதி கேட்டதுனால கோவப்பட்டாங்க, ஆனால் இப்போ அது உண்மைன்னு மலரே புரிஞ்சுக்கிட்டு இனி நாமளும் ஓரளவுக்காச்சு நம்ம தப்பு பண்ணலை அப்படின்னாலும் நம்மளை திட்டுனாலும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு இப்போது எதிர்த்து கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்க எதிர்த்து பேசினாலும் பிரச்சனைகள் வருது, அது எதையுமே பெருசாக மலர் கண்டுக்கிறது கிடையாது. நம்ம இப்படி தான் இருக்கணும், மதி எப்படி இருக்கிறாரோ அதில் பாதி பர்சன்டேஜாவது இருந்தால் தான் நமக்கு சுயமரியாதை இருக்குன்னு அர்த்தம்னு அவங்க அத்தையே எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு மலர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியல, அப்படி குழம்பி போய் நிற்கிறாங்க. இவென்ன இப்படியெல்லாம் பேசுகிறா, ஒரு வேளை மதி கூட சேர்ந்துட்டு 2 பேரும் ஒரே மாதிரி பேசுகிறாங்களோ, ஒரு வேளை இல்லை பாக்கியராஜும் மலரும் சேர்ந்து இப்படியெல்லாம் பேச மாட்டாங்க, அவன் என்னை சமாதானப்படுத்துகிறான் திருன்னு முழிக்கிறான். மதியை பார்த்து தான் இவளை கற்றுக்கிட்டா போல இருக்கு. ஓ, சுயமரியாதை இல்லாதவன் சொன்ன உடனே இவளுக்கு ரோஷம் வந்துடுச்சா, அதான் எனக்கும் சுயமரியாதை இருக்குன்னு மதிய மாதிரியே என்ன சொன்னாலும் எதிர்த்து பேசுகிறாளா இவ அப்படின்னு அவங்க அத்தை ரூம்குள்ளே போட்டு மண்டியை கொழுப்பிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அவர் போயிட்டு உள்ள அவரோட ஹஸ்பண்ட் போகிறாரு. கேட்குறாரு, என்னாச்சு, என்ன ஏதோ புலம்பிட்டே உட்காந்துட்ருக்கா அப்படின்னு லட்சுமியை பார்த்து கேட்கும்போது, இல்லைங்க மலர் எப்படி அப்படி பேசினா என்னால் இன்னும் அதை மறக்க முடியல அப்படின்னுவோம். நீ இன்னும் அந்த பிரச்சனையை விடலையா, உன்னை அப்போவே நான் விட சொன்னேன், ஆனால் நீ இன்னமும் அதை உட்காந்துக்கிட்டு யோசிச்சு குழம்பிக்கிட்டே இருக்கியா, இதெல்லாம் குழம்பணும்னா நமக்கு தான் பிபி அதிகமாகும், பேசாமல் எங்கேயாச்சும் யாராச்சும் எப்படியாச்சும் போயிட்டு போகிறாங்கன்னு உன் பாட்டுக்கு நீ விட்டுட்டு உன் வேலையை பாரு, பெருசாக ஏதாச்சும் நடந்தால் நான் பார்த்துக்கிறேன்னு அவர் சொல்கிறாரு. அது எப்படிங்க, குடும்பத்தில் மாமியார் மாமனாராக நம்ம இருந்தோம், அவங்க இஷ்டத்துக்கு அவங்க ஆடிட்டு இருந்தாங்களா, அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு அமைதியாக இருக்க முடியுமா, நம்ம கேட்குறது இல்லையா அதெல்லாம் நம்ம கேட்காம விட்டோம்னா அவங்க இஷ்டத்துக்கு இருக்க ஆரம்பிச்சிடுவாங்க அப்படின்றாங்க. அந்த அளவுக்கெல்லாம் நம்ம போக விட மாட்டோம், பார்த்துக்கலாம், இப்போதைக்கு இந்த டென்ஷனை நீ மண்டையில் ஏற்றிக்காம விட்டுட்டு வேலையை பாரு, மாத்திரை போட்டுட்டு பேசாமல் ரெஸ்ட் எடு, அதான் யாரும் இல்லைல்ல, மலர் அவ பாட்டுக்கு இருக்கிற வேலையை பார்த்துக்கிட்டோம், நீ கொஞ்ச நேரம் படுத்து நல்லா தூங்கு பாப்பா வர்ற வரைக்கும் அப்படின்றாரு. சரிங்க அப்படின்னு அவங்களும் படுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. படுத்தும் கூட 2 நிமிஷம் அதை பற்றி யோசிக்கிறாங்க, அப்புறம் கண் உறங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் துணி மடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம மலர் அப்போ தான் சாப்பிட்லேன்ற ஞாபகம் வருது. போயிட்டு சாப்பிட்லான்னு போனால் கிச்சனில் அவ்வளோ வேலை இருக்குது, இன்னும் சமைக்கணும், அந்த ஸ்டவ் எல்லாமே துடைக்கணும் அப்படின்ட்டு போயிட்டு கொஞ்சம் முதல்ல உட்காந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டதுக்கப்புறமா ஸ்டவ்லாம் துடைச்சிட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவி கவுத்துட்டு அவ்வளோதான் எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு அப்படின்னு போய் ரிலாக்ஸாக உட்காந்து கொஞ்சம் நேரம் துணி மடுத்துட்டு ரெஸ்ட் எடுக்கலாம், அவர் என்ன பண்ணுறாரோ ஃபோன் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போகிறாங்க. அப்போது இந்த சைடு மதியம் காலேஜுக்கு போகிறாங்க. இன்றைக்கி அதுவும் ரொம்பவே சந்தோஷமாக ஹாப்பியாக போகிறாங்க. பர்மனெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி யார்கிட்டையும் சொல்லவும் இல்லை, மதியமே வேலை எனக்கு பர்மனெண்ட் ஆக போதுன்னு. ஸோ அதுக்கப்புறமா பொறுமையாக சொல்லியிருக்கலாம். மலர் ஆக்சுவலி சண்டை போடாமல் பேசிகிட்டே இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கக்கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்டையும் கோவத்தில் அவங்களும் பேசாமல் இருந்தனால மலர்கிட்ட கூட சொல்லவே கிடையாது. நடந்த பிரச்சனையில் யார்கிட்டையுமே இதை பற்றி சொல்லலை. மதி இப்போது காலேஜுக்கு போயிருக்கிறாங்க. ஏற்கனவே தங்கராஜ் பேசின மாதிரி இப்போது மதி காலையில் காலேஜுக்கு போன உடனே அவங்கள கூப்பிட்டு அவர் நாங்கள் மேனேஜ்மெண்ட்டில் எவ்வளவோ பேசி பார்த்துட்டோம், உங்களோட வேலை பர்மனெண்ட் ஆக முடியலை, யாருமே ஒரு நிலையாக இல்லை, ஒருத்தர் மாற்றி மாற்றி சொன்னதுனால அவங்கள நாங்கள் பர்மனெண்ட் ஆகலை அப்படின்னு சொன்ன உடனே மதி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. சரி என்ன சொல்கிறீங்கன்றாங்க. அது மதியால் ஸ்ட்ரிக்டாக இந்த எதுக்கு வேணும், நான் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன்னு சொல்லவும் முடியாது. ஸோ அதனால் அவங்க அமைதியாக நின்றுட்டுருக்காங்க. உங்கள் கையில் ஒரு லெட்டர் கொடுத்தல, நீங்கள் நாளையிலேருந்து வேலைக்கு வர வேணாம், அதுக்கான ரிசைன் லெட்டர் தான் அதுன்னு சொன்ன உடனே மதி இன்னமும் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு உடனே ஆமாம் அப்படின்றாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே மதியால் அடுத்து எதுவுமே பேச முடியல. வேலை பர்மனெண்ட் ஆகிடும், நமக்குன்னு ஒரு வேலை இருக்குன்னு மதி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ஆனால் கடைசியில் இப்படி ஆனது
அதனால் ரொம்பவே வருத்தப்பட்டு அவங்க வந்து வெளியே உட்காந்துட்ருக்காங்க. ஸ்டூடெண்ட்டுக்கு இன்னமும் இந்த விஷயம் தெரியலை. அவங்க அமைதியாக வந்து உட்காந்துட்ருக்காங்க. அப்போது ரேவதி அங்கே மதியம் சமைச்சிட்டே வந்து குரூப் ஆரம்பிக்கிறாங்க. 3 பேருடைய பேரையும் ஆட் பண்ணி அவங்களுடைய குரூப் வாட்ஸ்அப் குரூப் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அதில் 3 பேர்கிட்டையும் எப்போ வேணாலும் பேசிக்கலாம், இது லஞ்ச் டைம் தானே, மதியம் ஃப்ரீயாக இருப்பா, பேசாமல் நம்ம பேசி பார்க்கலான்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து குரூப்பில் கால் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. மலரும் உள்ள ரூமில் துணி மடிச்சுக்கிட்டு, என்ன ரேவதி, நானே ஒரு குரூப் ஆரம்பிக்கலான்னு இருந்தேன், நீயே ஆரம்பிச்சிட்டியா அப்படின்றாங்க. சரி அண்ணி, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்றாங்க. நான் துணி மடிச்சிட்ருக்கேன் அப்படின்னு. நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது, நான் வேறு என்ன பண்ணுவேன், நீ மதியத்துக்கு சமைச்சிட்ருக்கேன் அப்படின்னும். அவர் வெளியில் போயிருக்காரு, அத்தை படுத்து தூங்கிட்டு இருக்காங்க, குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, எப்படியும் அவர் வந்துடுவார், அத்தைக்கும் அவங்களுக்கும் சமைக்கணும்ல, என் மாமியாருக்கு தான் சூடாக சாப்பிட, இல்லைன்னா தொண்டையிலே சாப்பாடு இறங்காதில்ல அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து என்ன மதி, நீ எதுவுமே பேசவே மாட்டேன்ற அப்படின்னுவோம். ஒன்றும் இல்லை சொல்லுங்க அப்படின்னு. நீ என்ன பண்ணுற மதி அப்படின்னுவோம். சும்மா தான் அப்படின்றாங்க. சாப்பிட்டியா அப்படின்னுவோம். இன்னும் இல்லை அப்படின்றாங்க. அப்போது மலரும் வந்து துணி மடிச்சுட்டே உட்காந்துட்ருக்கோம். அப்போ மலர் சொல்கிறாங்க, நான் இங்கே துணி மடிச்சுட்டு உட்காந்துட்ருக்கேன், மதி காலேஜ் போயிருக்கேன், நீ வீட்டில் இருக்கல, நம்ம மதியை ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குமா அப்படின்னுவோம். ஆமாம் இல்லை நீ, நான் இதை யோசிக்கவே இல்லை, நாங்கள் 2 பேரும் வீட்டில் இப்படி ஆளாளுக்கு ஒரு பக்கம் கஷ்டப்பட்டுட்ருக்கோம். ஆனால் மதி அப்படி இல்லைல்ல, ஜாலியாக காலேஜுக்கு போயிருக்கா, அங்கே ஸ்டூடெண்ட்டோடு பேசுவா, கிளாஸ் எடுப்பா, அவளுக்கு நாள் போகிறதே தெரியாது, நம்ம மதியை டிஸ்டர்ப் பண்ணுறோம் அப்படின்றாங்க. இதெல்லாம் மதி கேட்டுட்டு ரொம்ப அழுகுறாங்க. ஏன்னா அந்த வேலையே இனிமேல் இல்லையே அப்படின்னு அவங்க யார்கிட்டையும் மனசு விட்டு சொல்லவும் முடியாமல் அவ்வளோ ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அப்போ தான் ரேவதி வந்துட்டு, என்னாச்சு மதி, நாங்கள் இவ்வளோ பேசுகிறோமே, நீ எதுவுமே பேச மாட்டேன்ட்டு, ஒரு வேளை பிஸியாக இருக்கியா, பிஸியாக இருந்தால் உன் வேலையை போய் பாரு, நான் கட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ரேவதி சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ பேச வேண்டிய மன சூழ்நிலையில் இப்போ நான் இல்லை, நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்றாங்க. சரி மதி, நீ வேணா பாரு அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறாங்க மதி. அப்புறம் தான் அனி அப்படின்னுவோம். சொல்லு ரேவதி அப்படின்னுவோம். என்ன நீங்கள் சைலண்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு. உடனே ஒன்றும் இல்லை ரேவதி, எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்குது, நீ பாரு, நான் அப்புறம் உனக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு. உடனே சரி நீ ஃப்ரீயாக இருக்கிற டைமில் எல்லோரும் பேசலான்னு சொல்லிட்டு ரேவதி கால் கட் பண்ணுறாங்க. அடுத்து வந்து மலர் கேட்குறாங்க. மலர் வந்து மதிக்கு அடுத்த நிமிஷமே கால் பண்ணுறாங்க. எல்லாரை விடவும் மதியை பற்றி மலருக்கு நல்லாவே தெரியும், அதே மாதிரி தான் மதிக்கும். இப்போது அவங்களுடைய குரல் சரியில்லை, அவங்களோட சுச்சுவேஷன் என்னவா இருக்கும், ஏதோ ப்ராப்ளம்ன்றத புரிஞ்சுக்கிட்டு திரும்பவும் கால் பண்ணுறாங்க. அவங்க அப்போ தான் அழுதுகிட்டே கண்ணை தொடச்சிக்கிட்டு ஃபோன் எடுத்து அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. என்னாச்சு மதி, உன் குரலே சரியில்லை, உனக்கு காலேஜில் ஏதாச்சும் ப்ராப்ளமா, ஏன் இப்படி இருக்க அப்படின்னு. உடனே ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்றாங்க. எதுக்கு அழுகுற நீ, கொஞ்சம் சொல்லு அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. இல்லை நீ சொல்லி தான் ஆகணும் என்கிட்ட அப்படின்றாங்க. நான் வேலை பர்மனெண்ட் ஆக போகுதுன்னு உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, அந்த மாதிரி காலேஜில் வந்து வேலை பர்மனெண்ட்டுக்கான நாள் இன்றைக்கி தான், நான் எப்படியோ இன்றைக்கி வேலை பர்மனெண்ட் ஆக்கிடுவாங்க, அதுக்கப்புறம் எல்லாருக்கிட்டே சந்தோஷமாக சொல்லலாம்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் என்னோடய வேலை எனக்கு பர்மனெண்ட் ஆகலை, அது மட்டும் இல்லாமல் நான் நாளையிலேருந்து காலேஜுக்கு வரமாட்டேன்னு சொன்ன உடனே ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க மலர். என்ன சொல்கிற மதி அப்படின்னவும். ஆமாம் சரி சரி நீ கவலைப்படாத, நீ எதுவும் பேசாத, நீ வீட்டுக்கு வா, அப்புறம் எல்லாத்தையும் பேசிக்கலாம், நீ ஃபோனை வை, நான் முதல்ல உன்னை காலேஜ்லேருந்து சுரேஷை கூட்டிகிட்டு வர சொல்கிறேன்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறாங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னு மதி சொல்கிறதுக்குள்ளேயே கால் கட் பண்ணிடுறாங்க. இப்போது சுரேஷ்க்கு உடனே நம்ம மலர் வந்துட்டு கால் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த ஒரு சுச்சுவேஷனில் அங்கே மதி இருக்கிறது சரி வராது அப்படின்னு யோசிச்சுட்டு சுரேஷ்க்கு கால் பண்ணுவோம். என்ன அண்ணி இந்த நேரத்தில் கால் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க அண்ணி அப்படின்றாங்க. சுரேஷ் வேலையாக இருக்க, ஃப்ரீயாக தான் இருக்கியா சுரேஷ் அப்படின்னுவோம். இல்லை நீ வேலைலாம் எதுவும் பெருசாக இல்லை, சும்மா தான் நீ சொல்லுங்க அப்படின்றாங்க. நீ மதியோட காலேஜுக்கு போகிறியா அப்படின்னு. உடனே என்னாச்சு அண்ணி அப்படின்றாங்க. இல்லை மதிக்கு அங்கே ஏதோ ப்ராப்ளம் போல் இருக்குது, நீ போய் மதியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து விடுறியா அப்படின்றாங்க. சரி அண்ணி நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சுரேஷ் சொல்லிட்டு கால் கட் பண்ணுறாரு. எனக்காக போ சுரேஷ் அப்படின்னுவோம். போகிற அண்ணி அப்படின்னு சுரேஷ் ஃபோனை கட் பண்ணுறாரு. அப்புறம் தான் சுரேஷும் கிளம்பி காலேஜுக்கு போகிறாங்க. அதுக்குள்ளேயே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே மதிக்கு என்ன ஆச்சு, ஏன் மதி இப்படி இருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. மதிக்கிட்ட வந்து அத்தனை ஸ்டூடெண்ட்டுமே, மேம் நீங்கள் நாளையிலேருந்து அப்போ வரமாட்டிங்களா, நாங்கள் எல்லாத்தையும் கேள்வி போட்டோம், உங்களுக்கு வேலை, அதாவது நீங்கள் வேலைக்கு வரமாட்டிங்களாமே, உங்களோட வேலையும் பர்மனெண்ட் ஆகலையாமே, நீங்கள் பர்மனெண்ட்
இண்டிபெண்ட் ஆகுவீங்க, எங்கள் எல்லாரு கூடயும் இருப்பீங்கன்னு நாங்கள் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டோம். என்ன மேம் இப்படி ஆயிடுச்சு? அது எப்படி மேம் உங்களை செலெக்ஷன் பண்ணாமல் போனாங்க? எல்லாரை விடவும் நீங்கள் தானே மேம் பெஸ்ட்டு டீச்சராக எங்கள் எல்லாருக்குமே இருந்தீங்க, அப்புறம் ஏன் மேம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. மதி இருக்கிற சுச்சுவேஷனில் அவங்கக்கிட்ட என்ன பேசுறதுன்னு அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கே ஒரு ஆள் வேணும், இல்லை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி வந்து சொல்லி புரிய வைக்கிறதுன்னு புரியாமல் ரொம்ப அழுகுறாங்க. எல்லாருமே சரின்னு அந்த சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மதிக்கு வந்து ஆறுதல் சொல்கிறாங்க. மேம் கவலைப்படாதீங்க, ஃபீல் பண்ணாதீங்க மேம், நீங்களும் இந்த காலேஜுக்கு நீ வரமாட்டீங்க, பிரிஞ்சிருக்க போகிறத நினச்சாதான் எங்களுக்கு கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் இன்னொரு சைடு மலர், அதாவது மலர் துணி மடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது பாக்கியராஜ் வந்து மலருக்கு கால் பண்ணுறாங்க. ஹலோ சொல்லு பாக்கியராஜ் அப்படின்னுவோம். ஏண்டி காலையில் இப்படி சொல்லி தான் அம்மா கிட்ட என்ன மாட்டி விட்டுட்டு போயிட்ட, நீ கரெக்டாக தான் பேசின, எப்பயும் போல் கிடையாது, ஆனால் கரெக்டாக பேசின மலர், ஆனால் என்னையே தான் மாட்டி விட்டுட்டு வந்துட்டேன், அம்மாவை என்னால் எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல மலர் அப்படின்றாங்க. இத்தனை நாள் உங்கள் அம்மா கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்கும் பதிலே பேசாமல் வாயை மூடிட்டு அமைதியாக இருந்தேன்னா இன்றைக்கி பதில் பேசினேன், உன் அம்மா திணறி போயிட்டாங்க, அதே மாதிரி நீங்களும் திணறணும்ல, இனி இந்த மலர் யாருன்றதை நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுப்பீங்க அப்படின்றாங்க. மலர், ஏன் மலர் இப்படி சொல்கிற? எனக்கு கூட நீயும் மதியம் பழையபடி நல்லபடியாக பேசிக்கணும்னு தான் ஆசை, எனக்கு என்ன, நான் என்ன உங்களை 2 பேரையும் பேச வேண்டாம் நான் சொன்னது அம்மா என்ன மாட்டி விட்டுட்டியா அப்படின்னு. ஏங்க நீங்களும் ஒரு நாளைக்கு உங்கள் அம்மா எப்படி நடந்துக்கிறாங்கன்றதை பற்றி தெரிஞ்சுக்கணும், அப்போ தான் உங்களுக்குமே எல்லாமே புரியும் அப்படின்னு பாக்கியராஜ் கிட்டே சொல்லிட்டுருக்காங்க. போ மலர், சரி என்ன பண்ணுற, சாப்பிட்டியா அப்படின்றாங்க. சாப்பிட்டேன், துணி மடிச்சிட்ருக்கேன், நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்றாங்க. சாப்பிட்டுட்டு சும்மா தான் இருக்கேன், கொஞ்சம் ஃப்ரீ டைமில் அப்படின்றாங்க. ஓ அப்படியா அப்படின்றாங்க. மலருமே என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னும். ஒன்றும் இல்லைங்க, மதியோட குரலே சரியில்லை, மதி காலேஜுக்கு போகிறேன்னு போனால் அங்கே ஏதோ பிரச்சனை போல் இருக்குது, நீங்கள் வீட்டுக்கு வாங்க, உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன், மதி வந்ததுக்கப்புறமா. அதான் சுரேஷுக்கு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து காலேஜில் போயிட்டு மதியை கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்கேன் அப்படின்றாங்க. ஓ அப்படியா, என்னாச்சு ஏதாச்சுன்னு அந்த பொண்ணுக்கு பாரு மலர், நாம் தானே இருக்கோம், நம்மளை நம்பி வந்த பொண்ணு, நம்மளை தாண்டி வேறு யார் இருக்கா அப்படின்வோம். அதெல்லாம் உங்களை விட எனக்கு நல்லாவே அக்கறை இருக்குது, நீங்கள் எனக்கு சொல்லித்தர தேவையில்லை, ரொம்ப தான் ஓவராக மதி இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து அவன் மேலே ரொம்ப கேர் எடுத்துக்கிறீங்க அப்படின்வோம். என் மலரே அப்படின்றாங்க. நான் தப்பான இடத்துலலாம் எதுவும் சொல்லலை பாக்கியராஜ், என்ன மலரை விட நீங்கள் எல்லார் மேலேயுமே பாசமாக இருக்கீங்கன்னு சொல்ல வரேன் அப்படின்றாங்க. ஐயோ திரும்பவும் ஆரம்பிக்காத மலரை, உன்னை எப்படி சமாதானப்படுத்துறதுனே எனக்கு தெரியாது, எல்லாரை விடவும் எனக்கு நீ தான் மலர் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றாங்க. ஆமாம் நம்பிட்டேன் பாக்கியராஜ் அப்படின்றாங்க. நீ சமாதானம் ஆயிட்டியா இல்லை ஆகலையா அப்படின்றாங்க. தெரியல அப்படின்னு மலர் சொல்லவும், என்னடி நீ மாற்றி மாற்றி பேசுகிற சந்திரமுகி மாதிரி அப்படின்னுவோம். என்னை பார்த்தா உங்களுக்கு அப்படி தெரியுதான்னு உடனே, இல்லை மலர் நான் எதுவுமே பேசல, ஐ லவ் யூ அப்படின்றாரு. ஆமாம் ஆனால் ஒன்றா ஐஸ் வச்சுருங்க அப்படின்னுவோம். சரி ஈவினிங் வரும்போது ஐஸ் வாங்கிட்டு வரேன் அப்படின்றாரு பாக்கியராஜே அப்படின்னுவோம். நான் எதுவுமே பேச மாட்டேன் மலர், ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன் அப்படின்றாங்க. இல்லைங்க வேண்டாம், நான் வேணும்னா உங்ககிட்ட கேட்குறேன், மதி என்னவோ ஒரு மாதிரியாக இருக்கா, மதி இருக்கிற சுச்சுவேஷனில் வேண்டாம் அப்படின்னுவோம். சரிங்க சரி வா அப்படின்னு பாக்கியராஜ் வந்து சொல்கிறாரு. சரி மலரை நான் ஃபோனை வைக்கிறேன்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறாங்க. நாம் காலையில் அத்தைக்கிட்ட நடந்துக்கிட்ட விதம் அவருக்கே டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நாமளும் அத்தைக்கிட்ட பேசணும், அப்போ தான் நம்மக்கிட்ட 1000 வேலைகள் சொன்னாலையும் அத்தை ஒரு நிமிஷமாச்சும் யோசிச்சு பார்ப்பாங்க, ஒரு வேலை வச்சா அவள் ஏதாச்சும் நம்மளை கேட்டுருவாளான்ற பயம் இருக்கணும். ஏன் மாமியாராக இருந்தால் அவங்க மட்டும்தான் கெத்தாக இருக்கணும், நம்மளை மிரட்டி கைக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கணுமா என்ன? அவங்க மாமியார் அவங்கக்கிட்ட எப்படியெல்லாம் நடந்துட்டு இருந்திருப்பாங்க, அதை புரிஞ்சு மருமகளை நம்ம இப்படிலாம் நடத்தக்கூடாதுன்னு ஒரு தடவையாச்சும் யோசிக்கிறாங்களா? இல்லை, நாம் அவங்க நமக்கு பயப்படலைன்னா கூட இருந்துட்டு போகிறாங்க, நம்மள அதிகமாக வேலை வாங்குறத குறைச்சிக்கிட்டா நமக்கு போதும், இவ்வளோ செஞ்சும் நமக்கு கெட்ட பேர் தானே வருது, நல்ல பேராக வருது அப்படின்னு மலர் நினச்சிட்ருக்காங்க. அடுத்து சுரேஷ் அங்கே மதியம் கூட்டிகிட்டு வரலான்னு போகிறாருங்க. அங்கே ஸ்டூடெண்ட் அத்தனை பேருமே பேசிட்டு இருக்கிறத சுரேஷ் பார்க்குறாரு. பார்த்த உடனே பைக்கை எடுத்துகிட்டு நேராக போகவும் அண்ணி கால் பண்ணியிருந்தாங்க, நீ வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்றாரு. மேம்னு எல்லாரும் அழுகுறாங்க. அவ்வளோ பேர் அழுகவும் இதுக்கு மேலேயே மதியாலையும் அங்கே இருக்க முடியல, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு லஞ்ச் பேக் எடுத்துக்கிட்டு வராங்க. உட்கார போகலாம் அப்படின்னவும் ஏறி உட்காடுறாங்க. சுரேஷ் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. வழியில் சைலண்ட்டாகவே இருக்காத, ஏதாச்சும் பேசு அப்படின்னும். இப்போ பேசுகிற மனநிலையில் நான் இல்லை அப்படின்றாங்க. என்னாச்சு
அண்ணி என்கிட்ட சொன்னாங்க, அது உண்மையா அப்படின்னுவோம். ஆமாம், என் வேலை பர்மனெண்ட் ஆகிடும்னு நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் திடீர்னு என்னுடைய வேலையும் இல்லை பர்மனெண்ட்டும் இல்லைன்றப்போ என்னால் தாங்கிக்க முடியல அப்படின்னுவோம். இங்கே பாரு, நீ கவலைப்படாத, எல்லாம் சரியாக போயிடும், நீ வா நான் உன்னை வீட்டில் விடுறேன்னு சுரேஷ் கூட்டிகிட்டு போகிறாரு. மதியுமே அமைதியாக உட்காந்துக்கிட்டே வந்தாலும் கொஞ்சம் தூரம் போக போக ரொம்ப அழ ஆரம்பிச்சிடுறாங்க. சுரேஷ் வந்து மதி நீ அழுவாத, சொன்னால் கேளு அப்படின்றாரு. என்ன சொல்கிறதுனே தெரியல. மதிக்குமே அமைதியாகவே அழுதுகிட்டே தான் இருக்காங்க. சமாதானப்படுத்தி சுரேஷ் தான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் விடுறாங்க. அப்போது மலர் வண்டி சத்தம் கேட்ட உடனே ஓடி வராங்க. அவ்வளோ ஹக் பண்ணி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. மதி சரியாக போயிடும், நீ அழுவாத அப்படின்றாங்க. அப்புறம் தான் சத்தம் கேட்ட உடனே நின்று சுரேஷ் வந்திருக்கான் போல இருக்குன்னு அவங்க அப்பாவும் அம்மாவும் ரூமில் தூங்கி எழுந்திரிச்சு 2 பேரும் வெளியில் வராங்க. வந்த உடனே என்ன சுரேஷ் இந்த டைமில் நீ வீட்டுக்கு வந்திருக்க, இந்த டைமில் நீ எப்பயுமே வரமாட்டியே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா, மதியை போய் காலேஜ்லேருந்து கூட்டிகிட்டு வந்தேன் அதான் அப்படின்னுவோம். என்னடா அவளுக்கு என்ன அப்படின்றாங்க. அழுதுகிட்டே வேறு இருக்காங்களா. என்னாச்சு மலர், ஏன் இவ அழுவுறா அப்படின்னுவோம். ஒன்றும் இல்லை அத்தை அப்படின்றாங்க. சொல்லு அப்படின்னு கேட்கும்போது நடந்த விஷயங்களை மலர் சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே ஓ அந்த வேலையும் இல்லையா, போயிடுச்சா, வேலை இருக்கிற திமில்ல என்னவெல்லாம் பேசினேன், சுயமரியாதையோட நீ மட்டும்தான் இருக்கிற மாதிரியே பேசினேன், நீ யாரை சார்ந்தும் இல்லைன்னு இப்போது வேலை போயிடுச்சு, அடுத்தவங்களை சார்ந்து தான் இப்போ நீயே இருக்கணும், முக்கியமாக சுரேஷ் சார்ந்து தான் நீ இருக்கணும், அதை புரிஞ்சுக்கோ, இப்போயாச்சும் இதுக்கு மேலேயாச்சும் ஒழுங்காக குடும்ப பொண்ணு மாதிரி நடந்துக்கிறதுக்கு பாரு, என்ன வேலை போயிடுச்சுல, இனிமேல் மலர மாதிரி நீயும் வீட்டில் இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கோ அப்படின்றாங்க. மதிக்கு அவ்வளோ கோவம் வருது. அப்போது மலர் இருந்துக்கிட்டு ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க, மதியே வேலை போயிடுச்சுன்ற வருத்தத்தில் வீட்டில் வந்து அழுதுட்டு நின்றுட்டுருக்கான். இந்த சமயத்தில் மதிக்கிட்ட இப்படியெல்லாம் பேசினா மதி எப்படி அத்தை எடுத்துப்பா, இப்படி பேசுகிறதுக்கு உங்களுக்கே தப்பாக தோணலையா அப்படின்னுவோம். ஏம்மா நீ பேசுகிறது தப்புமா அப்படின்னு சுரேஷே சொல்லவும் அவங்க அப்பாவும் அம்மாவுமே ஆச்சரியப்படுறாங்க. என்னடா இப்போ உன் அம்மா என்ன கேட்டுட்டான்னு உன் அம்மா கேட்டது தப்புன்னு நீ சொல்கிற, சுரேஷ் நீ இப்படி மாறுவேன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லைன்னு அவங்க அம்மா சொல்லும்போது, மதி அழுதுட்ருக்கா, இந்த சமயத்தில் நீ வீட்டுக்குள்ளே அடங்கி கடை, உன் வேலை போயிடுச்சுல, உங்களுக்கு சந்தோஷன்ற மாதிரி பேசினா வருத்தமாக இருக்காதாம்மா அப்படின்னுவோம். நீ என்னடா இப்படி மாறிட்டோம், உன் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க அப்படின்னுவோம். ஏன் அத்தை புருஷனாக இருந்தால் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு ஏதாச்சும் இருக்கா என்ன அப்படின்னு மலர் கேட்கவும், மலர் நீ காலையிலேருந்து என்கிட்ட ரொம்ப அதிகாரமாக பேசுகிற அப்படின்னுவோம். அதிகாரமாக பேசல அத்தை, உண்மையை பேசுகிறேன் அவ்வளோதான் அப்படின்னு மலர் சொல்கிறாங்க. மதி வா ரூம்குள்ளே வா, அழுகாதெல்லாம் சரியாக போயிடும்னு ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. எவ்வளவோ ஆறுதல் சொல்கிறாங்க. என்ன தான் இருந்தாலும் அவங்களோட வேலைன்றது அவங்களுக்கு அவ்வளோ ஒரு முக்கியமான விஷயமா இருந்துச்சு. முக்கியமாக அந்த வேலை போட உடனே அத்தை அவங்களே எவ்வளவோ பேசுகிறாங்க. அப்போ எல்லாருமே எப்படி நினைப்பாங்க, அவ்வளோதானா என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சா, எல்லார மாதிரியும் நானும் பெண்ணாக வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடைக்கணுமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இங்கே பாரு மதி சரியாக போயிடும், இந்த வேலையிலனா என்ன, நீ தான் நல்லா படிச்சிருக்கல்ல, வேறு வேலைக்கு ஏதாச்சும் ட்ரை பண்ணு, நீ வேலைக்கு போகணும், யாரும் இந்த வீட்டில் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க, நான் உனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கேன், நீ கவலைப்படாத என்ன அப்படின்றாங்க. என்னதான் சொன்னாலே சமாதானம் ஆகிற மாதிரி தெரியல. சரி நீ ரெஸ்ட் எடு, நீ எதை பற்றியும் யோசிக்காம நீ கொஞ்சம் தனியாக இரு, அப்போ தான் நீ ரிலாக்ஸ் ஆகுவேன்னு மலர் சொல்லவும் அவங்களும் அமைதியாகவே இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துடுறாங்க. அப்போ கரெக்டாக சுரேஷ் ரூம்குள்ளே போக போகிறாங்க. அப்போது நம்ம மதி மலர் வெளியே வந்ததுக்கப்புறமா சுரேஷ் கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் மதி இருக்கிறா சுரேஷ், நீ உள்ளே போயிட்டு அத்தை பேசுன மாதிரி எதுவும் பேசி வைக்காத அப்படின்றாங்க. அண்ணி எனக்கு தெரியும் அண்ணி, ஒரு வேலை போகிறதோட கஷ்டம் என்ன அப்படின்றது, கொஞ்ச நாள் சஸ்பெண்ட் பண்ண எனக்கே நானே எவ்வளவோ வழி அனுபவிச்சிட்டேன், அந்த மாதிரியெல்லாம் நான் பேச மாட்டேன் அண்ணி, அதை புரிஞ்சுக்கிட்டதுனால தான் நான் அம்மா பேசினது தப்புன்னு நான் சொன்னேன் அப்படின்னுவோம். சுரேஷ் இப்படி தான் இருக்கணும் சுரேஷ், மதிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதுனால நீ மதி பின்னாடியே முந்தானியை பிடிச்சிட்டு போயிட்டேன்னு அர்த்தம் கிடையாது. அப்படியெல்லாம் அத்தையும் சரி ஊர்வலமும் சரி பேசுவாங்க, ஆனால் அது தப்பு கிடையாது சுரேஷ். நான் எப்படி உன் அண்ணாவை நம்பி கல்யாணம் பண்ணிட்டு வந்தனோ, உன் அண்ணன் எனக்கு எப்படி அத்தை சின்ன சின்ன விஷயங்கள் என்கிட்ட கோவப்பட்டாலையும் அவர் அந்த 4 செவத்துக்குள்ளே எனக்கு ஆறுதலாக இருக்காரோ, அந்த மாதிரி நீயும் மதிக்கு சப்போர்ட்டாக இருக்கலாம். நம்மளை நம்பி வந்த பொண்ணு தானே, உன்னை நம்பி தானே அவள் தலை குனிஞ்சு அந்த இடத்துல உட்காந்த சுரேஷ், நீ தான் மதியை பார்த்துக்கணும். மதி செஞ்சது ஒன்றும் அவ்வளோ பெரிய தப்பு கிடையாது, மதி கேட்டது சரிதான், நான் தான் இவ்வளோ நாளாக இந்த வீட்டில் சுயமரியாதவளாக இல்லாதவளாக இருந்திருக்கேன், மதி கரெக்டாக தான் இருந்தா, இப்போ மதி தலை குஞ்சு நிற்கிறத என்னால் பார்க்க முடியல, நீ அவளுக்கு சப்போர்ட்டிவாக இல்லைன்னா கூட பரவாயில்ல, அவகிட்ட போய் கோவப்பட்டு இந்த விஷயத்த நினச்சி நீயும் வேலை படிச்சு திமிரில் ஆடினா அப்படி இப்படின்னு எதுவும் பேசுகிறாத சுரேஷ், உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்கிறாங்க. இல்லை நீ நான் அப்படி பேச மாட்டேன் அப்படின்னு சுரேஷ் சொல்கிறாரு. சரின்னு மலர் போயிட்டு அடுத்து ரேவதிக்கு நடந்த விஷயத்த கால் பண்ணி சொல்கிறாங்க. அவங்களும் இதை கேட்டு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாங்க. என்ன நீ இது 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் மதி வேலைக்கு போகிறா சந்தோஷமாக இருக்கிறான்னு நான் பேசினேன், அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு, ஒரு வேளை
நான் சொன்னது அந்த கடவுளுக்கே பொறுக்கல போல இருக்கே, நான் கண்ணு வச்சுட்டேனா அப்படின்றாங்க. அப்படியெல்லாம் இல்லை ரேவதி, நம்மக்கிட்ட யாருமே மதி சொல்லாமல் இருந்திருக்கு, சஸ்பென்ஸாக சொல்லலான்னு. ஆனால் இப்படி ஆகும்னு யாருமே எதிர்பார்க்கல, சமாதானப்படுத்தவே முடியல, மதி ரொம்ப அழுதுட்டுருக்கா அப்படின்னுவோம். சுரேஷ் ஏதாச்சும் பேசி வச்சுட்டு போகிறான் அண்ணி அப்படின்னுவோம். நான் சுரேஷ்கிட்டையும் பேசியிருக்கேன், ஆனால் உங்கள் அம்மா தான் நிறைய பேசிட்டாங்க, மதி வேலை போனதில் உங்கள் அம்மாவுக்கு தான் ரொம்ப சந்தோஷம் அப்படின்றாங்க. அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்காதுன்னு எனக்கு தெரியாதா அண்ணி, அவங்கெல்லாம் சந்தோஷமாக தான் இருப்பாங்க. ஏன்னா மதி அந்த வேலை இருந்ததுனால தான் இவ்வளோ ஆட்டம் போட்டா, இப்போ அந்த வேலை இல்லைல்ல, இனி அவள் எப்படி பேசுவான்ற அம்மா நினச்சிருப்பாங்க அப்படின்னு ரேவதியும் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் நீ ஒருவேளை இப்போ நான் சொன்ன மாதிரி அம்மா நினைக்கிற மாதிரி சுரேஷோ இல்லை என் வீட்டுக்காரோ நினச்சிருப்பாங்களோ, இவங்க 2 பேரில் யாராச்சும் ஒருத்தர் இதுக்கு காரணமாக இருப்பாங்களோ, அதனால தான் மதியோட வேலை போகிறதுக்கு காரணமாக இருந்திருப்பாங்களோன்னு சொல்லவும், மலர் இதை கேட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. என்ன ரேவதி சொல்கிற நீ, இது மட்டும் மதிக்கு அதில் விழுந்துச்சுன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். நீ என்ன சொல்கிற நீ, எனக்கு ஒன்றும் புரியலை. ஒருவேளை அவங்க 2 பேருமா இருப்பாங்களோ, சுரேஷ் கூட எனக்கு கோவப்படாமல் மதிக்கு சப்போர்ட் பண்ணா ஒரு வேளை அப்படின்றாங்க. அண்ணி நான் கெஸ் பண்ணி சொல்கிறேன் அண்ணி, ஒரு வேளை இதுக்கு என் வீட்டுக்காரர் காரணமாக இருப்பாரோ, அவர் தான் இந்த மாதிரி மதி வேலைக்கு போகிறதுனால தானே திமிரில் ஆடுறான்னு சுரேஷ்கிட்ட பேசி ஏதாச்சும் இவர் போய் கொட்டையை குழப்பி விட்டுட்டு வந்துட்டாரோ என்னவோ அப்படின்னு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து பார்த்துக்கலாம், சரி வீடு, இப்போதைக்கு இந்த விஷயம் மதிக்கு தெரிய வேண்டாம், நீ எதுவும் தெரியாதனமாக கூட மதிக்கிட்ட சொல்லிடாதான்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணுறாங்க. இங்கே சுரேஷ் உள்ளே போயிட்டு இன்னும் எவ்வளோ நேரம் தான் எப்படி அழுதுட்டுருப்பான், நடந்து போச்சு, வீடு பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. நீங்களும் உங்கள் அம்மா சொன்ன மாதிரி என் வேலை போயிடுச்சு, இனி நான் எப்படி திமிரில் ஆடுவேன்னு யோசிக்கிறீங்களா, அதனால எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா, இனி இது வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டதே கிடையாது அப்படின்னும். இங்கே பாரு, நீ தப்பான இடத்துலலாம் புரியாதா, நான் ஒன்றும் அவ்வளோ மோசமானவன் கிடையாது, எனக்கும் அந்த வழி என்னன்றது புரியும், அதனால தான் உனக்கு நான் சப்போர்ட் பண்ணேன், வேணா நான் விசாரிக்கிறேன் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு நான் பேசி பார்க்குறேன், நீ அழுதுட்ருக்காத அப்படின்னு சுரேஷ் சொல்லவும் மதியம் அமைதி ஆயிடுறாங்க. சுரேஷ் இப்போ தான் முதல் தடவையாக மதிக்கு சப்போர்ட் பண்ணி 4 வார்த்தை பேசி அவங்க பக்கம் நிற்கிறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க. அடுத்த எபிசோடில் இனி என்ன நடக்க போகுது. சுரேஷ் காலேஜ்லேருந்து மதியம் கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் விசாரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ நடந்ததில் இதுக்கெல்லாம் காரணம் தங்கராஜ்ன்ற மாதிரி தெரிய வருது. இந்த விஷயத்த மேம் கிட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு அவங்க டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் சுரேஷ் காலேஜில் போயிட்டு நடந்த விஷயமா என்னாச்சு ஏதாச்சுன்னு விசாரிக்க போகிறாங்க. ஸோ ஒரு வேளை சப்போஸ் அவங்க எல்லாருமே சுரேஷ்கிட்ட இந்த விஷயம் சுரேஷ்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொன்னால், ஸோ சுரேஷ் மதிக்கிட்ட சொல்லுவாங்களா, இல்லை நேரடியாக அவர் மாமா கிட்டே நீங்கள் பண்ணது தப்புன்னு சண்டை போட போகிறாரா, ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்ற எல்லாத்தையுமே வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.